அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்ம தெய்வீக ஆற்றல் சேனலில் நிறைய ஆன்மீக பதிவுகள் பற்றிய பதிவு பார்த்துட்ருக்கோம். இப்போ பார்க்க போகிற பதிவு 2025 முடிந்து 2026 பிறக்க இருக்கிறது. ஆங்கில புத்தாண்டன்று நம் வீட்டில் மகாலட்சுமி குபேர விளக்கு ஏற்றி வைத்து ஒரு வரி மந்திரத்தை சொன்னால் குரு பகவான் அருளும், குலதெய்வத்தோட அருளும், குபேரர் அருளும் கிடைக்கும். வற்றாத செல்வ வளமும் பணமும் பெருகுவதற்கு இந்த விளக்கை ஏற்றி வைத்து வழிபாடு செய்யணும். அதற்கு என்னென்ன பொருட்கள்லாம் வேணும், எப்படி ஏற்ற வேண்டும், என்ன மந்திரம் சொல்ல வேண்டும் என்பதை பற்றி இப்போ இந்த பதிவில் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம தெய்வீக ஆற்றல் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்க்குறவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 2025 முடிந்து 2026 பிறக்க இருக்கிறது. 1/1/2026 வியாழக்கிழமை வருகிறது. குரு பகவானுக்கும் குபேரருக்கும் உரிய நாளாக அன்று அமைந்துள்ளது. அன்றைய தினம் ரொம்ப சிறப்பான நாளாக இருக்கிறது. குலதெய்வத்த அருளை பெறுவதற்கும் அன்றைய நாள் ரொம்ப அற்புதமாக இருக்கிறது. 1/1/2026 வியாழக்கிழமை பிறக்க இருக்கிறது. மார்கழி மாதத்திற்கு 17வது நாள் வருகின்றது. அன்றைய தினத்தில் நாம் ஏதாவது ஒரு நல்ல விஷயங்களை செய்யணும். புது வருடம் பிறக்க போகுது அப்படின்னாலே ஒரு சிலர்லாம் நிறைய சாதனைகள் பண்ணணும் அப்படிலாம் நினச்சிட்டு இருப்பாங்க. ஒரு சிலர் இந்த வருடத்தில் கடனே வாங்காத பொழப்பு நடத்தணும் அப்படிலாம் நினைப்பாங்க. அது நல்ல விஷயம்தான். புது வருடத்தில் ஏதாவது ஒரு சபதம் எடுக்கணுங்க. ஏதாவது ஒரு விஷயங்களை வருடம் கற்றுக்கணும். நல்ல விஷயங்களை, தீய எண்ணங்கள், தீய பழக்கங்கள் இருந்ததுன்னா அதை 2025 விட்டுட்டு 2026 புது மனுஷனாக மாறணும் அப்படின்லாம் நினைப்பாங்க. அதுவும் நல்ல விஷயங்கள் தான். எப்போதுமே நம்ம மற்றவங்களை பற்றி குறை கூறக்கூடாது, புரணி பேசக்கூடாது, மற்றவங்களை பற்றி கிண்டல் கேலிலாம் செய்யக்கூடாது. இது எல்லாமே செய்யாமல் இருந்தாலே நம்ம மனசில் தானாகவே நல்ல எண்ணங்கள் உருவாக ஆரம்பிச்சிடும். தொழில் தொடங்குறாங்க அப்படின்னா முழு நம்பிக்கையோடு செய்யுங்க. நம்பிக்கை இருந்தால் தான் எதுலேயுமே வெற்றி பெற முடியும். யார் எது சொன்னாலும் உங்களுக்கு எது சரின்னு படுதோ அதை நீங்கள் செஞ்சுட்டு போயிட்டே இருங்க. மற்றவங்களை பற்றி கவலையே படக்கூடாது. உங்களுக்கு நல்லதுன்னு தோணுச்சு அப்படின்னா நீங்கள் அந்த விஷயத்தில் முழுமையாக இறங்கி உழைப்பை முழுமையாக போடணும். அப்போ தான் அதில் வெற்றி பெற முடியும். 1/1/2026 வியாழக்கிழமை அன்று நம் வீட்டில் ஏற்றக்கூடிய தீபம் நமக்கு எப்போதுமே உடல் ஆரோக்கியம், மன அமைதி, நிம்மதி, சந்தோஷம், வற்றாத செல்வம், பணவரவு எல்லாம் கிடைப்பதற்கு மகாலட்சுமி குபேர தீபம் ஏற்றுவதற்கு என்னென்ன பொருட்கள்லாம் பயன்படுத்த போகிறோம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதற்கு ஒரு பித்தளை தாம்பாளம் அல்லது பித்தளை தட்டு எடுத்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு மருதாணி இலை, ₹1 நாணயம், அதாவது 1 ரூபி நாணயமாக 11 நாணயங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. 2 திரி, 2 அகல் விளக்கு, மஞ்சள் குங்குமம், கல்லுப்பு, நெய், 2 ஏலக்காய். இவ்வளோதாங்க. ரொம்ப ஒரு எளிமையான வழிபாடு தான் இது. நம்ம வீட்டில் எப்போதுமே இருக்கக்கூடிய பொருட்கள் தான். இப்போது 2 அகல் விளக்கு எடுத்து வச்சுருப்பீங்க. அதில் ஒரு அகல் விளக்கை எடுத்து மஞ்சளால் ஃபுல்லாக தடவி விட்ருங்க. மஞ்சளை நல்லா குழப்பி உள்பக்கமும் வெளிப்பக்கமும் ஒரு அகல் விளக்கு முழுக்க தடவிட்டுருங்க. தடவி கொஞ்ச நேரம் வச்சுருங்க. அந்த ஈரம் எல்லாம் உணரட்டும். நல்லா கொஞ்சம் காஞ்ச பிறகு அந்த அகல் விளக்கில் கல்லுப்பை நிரப்பிடுங்க. கீழே வலியாத அளவுக்கு உள்ளே இருக்கிற மாதிரி கல்லுப்பை நிரப்பிடுங்க. இப்போது பித்தளை தாம்பாளம் எடுத்துக்கோங்க. அந்த பித்தளை தாம்பாளத்தை நடுவில் கைப்பிடி அளவு மருதாணி இலையை எடுத்து பரப்பி வச்சுருங்க. 1 ரூபி நாணயம், 11 நாணயங்கள். அந்த நாணயங்களை எடுத்து இந்த மருதாணி இலை மேலே வட்டமாக வச்சுருங்க. கல்லுப்பு கொட்டி வச்சுருக்கிற அகல் விளக்கை எடுத்து நடுவில் வச்சுருங்க. அடுத்ததாக அகல் விளக்கு வச்சுருப்பீங்க இல்லையா, இன்னொரு அகல் விளக்கு, அந்த அகல் விளக்கை எடுத்து அந்த கல்லுப்பு மேலே வச்சுருங்க. கீழே விழாத மாதிரி பார்த்து கவனமாக வைங்க. அந்த அகல் விளக்கை வச்சுட்டு நெய் ஊற்றுங்க. நெய் ஊற்றிட்டு 2 ஏலக்காய் வச்சுருப்பீங்க இல்லையா, அந்த ஏலக்காய் எடுத்து அந்த நெய்யில் போட்டுருங்க. நெய் தான் ஊற்றணும், நல்லெண்ணெய் ஊற்றக்கூடாது. நெய் குலதெய்வத்தின் அருளை பெறுவதற்காக. இதை எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதை எப்போ செய்யணும் அப்படின்னா வருட பிறப்பன்னைக்கு காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தான் செய்யணும். இப்போ மார்கழி மாதத்தில் எல்லாருமே அதிகாலையில் எழுந்து விளக்கு வைக்கிறீங்க. அதனால் எல்லாருமே சீக்கிரமாக எழுந்திரிச்சிருவீங்க. அப்போ செய்ய முடியும். புத்தாண்டன்று அதிகாலையில் எழுந்து குளிச்சுட்டு உங்கள் வீட்டு பூஜை அறையில் ஒரு விளக்கு ஏற்றி வச்சுட்டு உங்கள் வீட்டில் மகாலட்சுமி திருவுருவ படம் இருந்தால் அதை எடுத்து கீழே வச்சுட்டு இந்த தாம்பலத்தை அப்படியே மகாலட்சுமி திருவுருவ படத்திற்கு நேராக வச்சுருங்க. இப்போ மந்திரம் சொல்லணும், விளக்கு ஏற்றணும். நீங்கள் விளக்கு ஏற்றும்போது என்ன சொல்லணும் அப்படின்னா, கீழே அமர்ந்துக்கோங்க. அமர்ந்துக்கிட்டு விளக்கை ஏற்றி வச்சுருங்க.
அதுக்கப்புறமா உங்கள் குலதெய்வத்தோட பேரை 3 முறை உச்சரிங்க. இல்லை எத்தனை முறை நீங்கள் உச்சரிப்பீங்களோ அத்தனை முறை உச்சரிச்சிருங்க. குலதெய்வத்தை நல்லா வேண்டிக்கோங்க. குலதெய்வ அருள் நமக்கு ரொம்ப முக்கியம். அடுத்ததா ஓம் மகாலட்சுமியே போற்றிவோம், ஓம் மகாலட்சுமியே போற்றிவோம், ஓம் மகாலட்சுமியே போற்றிவோம் அப்படின்னு 3 முறை சொல்லிட்டு இப்போ இந்த மந்திரத்தை சொல்லுங்க. தனம், தானியம், பணம், வசி வசி. தனம், தானியம், பணம், வசி வசி. தனம், தானியம், பணம், வசி வசி அப்படின்ட்டு 21 முறை சொல்லுங்க இந்த மந்திரத்தை. இந்த மந்திரத்தை முழு நம்பிக்கையோடு உங்கள் குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு மகாலட்சுமி கடாட்சம் எப்போதுமே நம்ம வீட்டில் நிறைந்திருக்கணும். இந்த வருடம் முழுவதும் வற்றாத செல்வமும் பணவரமும் இருக்கணும். கடன் வாங்காத வாழ்க்கை வாழணும் அப்படின்னு சொல்லி மனம் மாற வேண்டிக்கோங்க. இந்த மந்திரத்தை 21 முறை உச்சரிங்க. இந்த மந்திரத்தை 21 முறை சொல்லுங்க. ரொம்ப சக்தி வாய்ந்த மந்திரம். இந்த வருடம் முழுவதும் பணவரவும் செல்வமும் வற்றாத இருக்கணும். முழு உடல் ஆரோக்கியத்துடன் இருக்கணும் அப்படின்னு சொல்லி உங்கள் குலதெய்வத்தையும் மகாலட்சுமி தாயாரையும் குரு பகவானையும் குபேர பகவானையும் வேண்டிக்கோங்க. உங்களுக்கு எப்போதுமே இந்த வருடம் முழுவதும் பணவரவு இருந்துக்கிட்டே இருக்கும். முழு ஆரோக்கியமும் கிடைக்கும். இந்த விளக்கு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தான் ஏற்றணும். அப்படி உங்களால் எழுந்திரிச்சு ஏற்ற முடியல அப்படின்னா நீங்கள் மாலையில் 6 மணிக்கு மேலே அன்னைக்கு ஏற்றலாம். மாதவிடாய் நாட்களில் இந்த விளக்கை ஏற்றக்கூடாது. உங்களுக்கு சரியான பிறகு இந்த விளக்கை வெள்ளிக்கிழமைகளில் அமாவாசை நாட்களில் ஏற்றிக்கோங்க. இந்த மார்கழி மாதம் முடிவதற்குள்ள இந்த விளக்கை நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு முறையாவது ஏற்றி வழிபாடு செய்யுங்க. 2 அகல் விளக்கு நம்ம ஏன் பயன்படுத்தியிருக்கோம் அப்படின்னா, 1 குபேரருக்கு, 1 குலதெய்வத்துக்கு. அதாவது மஞ்சள் பூசி வச்சிருக்கிறது குபேரருக்கும் குரு பகவானுக்கு உரிய விளக்கு. கல்லுப்பு நிரப்பி வச்சுருக்கோம் மகாலட்சுமிக்காக. மேலே உள்ளதில் நெய் ஊற்றிருக்கிறதுனால அது குலதெய்வத்தோட அருளை பெறுவதற்காக. குலதெய்வத்துக்கு நெய் விளக்கு ஏற்றி வைத்தால் குலதெய்வம் நம் வீடு தேடி வரும் என்பது நம்பிக்கை. மருதாணி மகாலட்சுமியின் வடிவம். மகாலட்சுமி அம்சம் பொருந்திய பொருள். நம்ம வீட்டுக்கு மகாலட்சுமி எப்பொழுதுமே நிரந்தரமாக வாசம் செய்வதற்காக தான் இந்த பொருளை நம்ம சேர்த்துருக்கோம். விளக்கு ஏற்றி வைத்து 1/2 மணி நேரம் குறையாமல் எரியணும். 1/2 மணி நேரத்துக்கு மேலே உங்கள் விருப்பம். நீங்கள் அதுக்கு மேலே எவ்வளோ நேரம் வேணாலும் எரிய விடுங்க. ஆனால் குறைந்தபட்சம் 1/2 மணி நேரமாவது வீட்டில் விளக்கு எரியணும். அந்த நெய்யோட வாசம் நம்ம வீடு முழுக்க பரவும். குலதெய்வத்தோட அருள் முழுமையாக கிடைக்கும். விளக்கு 1/2 ஹவருக்கு மேலே எரிஞ்ச பிறகு அந்த விளக்கை பூவால் குளிர்விச்சிருங்க. அந்த விளக்கு தட்டு எல்லாமே அப்படியே இருக்கட்டும். அடுத்த நாள் காலையில் நீங்கள் அந்த விளக்கில் உள்ள திரியை எடுத்து போட்டுட்டு அதில் 2 ஏலக்காய் இருக்கும் இல்லையா, அந்த ஏலக்காயை கொஞ்ச நேரம் வெயிலில் காய வச்சுருங்க. காய வச்சு அதை எடுத்து வைங்க. கல்லுப்பை கால்படாத இடத்துல கொட்டிடுங்க. அப்படி இல்லைன்னா தண்ணியில் கரைச்சி சிங்கில் ஊற்றிடுங்க. 11 நாணயங்கள் வச்சுருக்கீங்க இல்லையா, அந்த நாணயங்களையும் ஏலக்காய் 2 இருக்கு இல்லையா, அது 2ஐயும் எடுத்து உங்கள் வீட்டில் பணம் வைக்கிற இடத்துல வச்சுருங்க. பணம் வைக்கிற பெட்டியில், பணம் வைக்கிற பர்ஸில், எங்கே நீங்கள் பணம் வைப்பீங்களோ அந்த இடத்துல இந்த 11 நாணயங்கள், 1 ரூபாய் நாணயங்களும் 2 ஏலக்காயும் எடுத்து அந்த பணம் வைக்கிற இடத்துல இந்த பொருட்களை வச்சுருங்க. உங்கள் குலதெய்வத்தை நினைத்து, மனமார மகாலட்சுமி தாயாரை நினைத்து அந்த பொருட்கள் 2ஐயும் உங்கள் வீட்டில் பணம் வைக்கிற இடத்துல வச்சுருங்க. மருதாணி இலையை ஓடுற தண்ணியில் விட்டுருங்க அல்லது கால்படாத இடத்துல கொட்டிடுங்க. இந்த 11 நாணயங்களுமே உங்களுக்கு எப்போதுமே வற்றாத செல்வமும் பணவரவும் கொடுக்கக்கூடியது. இந்த நாணயம் அப்படியே உங்கள் வீட்டில் பணம் வைக்கிற இடத்துல வச்சுருங்க. அந்த ஏலக்காயை கொஞ்சம் சுத்தப்படுத்திட்டு, அந்த நெய் இருக்கும் அதில் நல்லா தொடச்சிட்டு அதை அப்படியே அந்த ஏலக்காயும் அந்த பணத்தோடு வச்சு மகாலட்சுமி குபேர தீபம் இதே போல் நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் 2026 வருடம் முழுவதுமே பணவரவு இருந்துக்கிட்டே இருக்கும். இதே போல் செஞ்சு உங்கள் வீட்டில் புத்தாண்டன்று விளக்கேற்றி வைத்து வற்றாத செல்வமும் உடல் ஆரோக்கியமும் நிம்மதியான வாழ்க்கையும் அமைய எல்லாம் வல்ல இறைவனை நான் வேண்டுகின்றேன். இந்த வருடம் உங்களுக்கு சிறப்பான ஆண்டாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் 2026. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.